எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி வரி குறைப்பை கொண்டாடும் பாஜக தலைவர்கள். சமூக வலைதளங்களில் புகைப்படத்துடன் பிரதமருக்கு நன்றி பதிவு. செங்கோட்டையின் சொந்த தொகுதியில் இபிஎஸ்க்கு ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்பு. புதிய மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டியதால் இபிஎஸ் மகிழ்ச்சி. பாஜக கூட்டணியில் மீண்டும் இணைய டிடிவி தினகரன் மறுப்பு. அண்ணாமலையை சந்தித்து பேசியும் முடிவில் உறுதி. அடுத்த கட்ட நடவடிக்கையை துரிதப்படுத்திய செங்கோட்டையன். OPS டிடிவி ஆதரவாளருடன் ஆலோசனை நடத்த நள்ளிரவில் சென்னை பயணம். பொதுமக்களை அச்சுறுத்தும் தங்கத்தின் விலை. ஒரு சவரன் இன்றும் 560 ரூபாய் உயர்ந்து 84,000 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் மட்டும் 1,680 ரூபாய் அதிகரித்ததால் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். ஜிஎஸ்டி வரி குறைப்பை பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். ஜிஎஸ்டி வரி சீரமைப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 375 பொருட்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. இந்த நிகழ்வை பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள் சமூக வலைதளங்களில் முகப்பு பக்கத்தை மாற்றியுள்ளனர். அதில் பாஜக கொடிவண்ணத்தில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு ஒரு மிகப்பெரிய பரிசு என குறிப்பிட்டு பிரதமர் மோடிக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். அது தொடர்பான வாசகங்களையும் அவர்கள் பதிவிட்டுள்ளனர். பாஜக தொண்டர்களும் இதேபோல் முகப்புகளில் பதிவுகளை மாற்றி வருகின்றனர். செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபியில் இபிஎஸ்க்கு ஆட்டம் பாட்டத்துடன் அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். எனவே அவரது கட்சி பதவியை இபிஎஸ் பறித்தார். அவருக்கு பதிலாக AK செல்வராஜ் என்பவரை நியமனம் செய்துள்ளார். இந்த நிலையில் இபிஎஸ் கோபி சென்றபோது AK செல்வராஜ் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி பிரம்மாண்ட வரவேற்பை அளித்தார். இதனால் இபிஎஸ் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய டிடிவி தினகரன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என கூறி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் வெளியேறினார். அவரை சமாதானம் செய்து மீண்டும் அழைத்து வரும் முயற்சியில் அண்ணாமலை ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் சந்தித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியுள்ளனர். என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய டிடிவி தினகரன் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதுள்ள அரசியல் சூழலில் மீண்டும் கூட்டணியில் இணைய முடியாது என அவர் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள செங்கோட்டையன் OPS மற்றும் டிடிவி தினகரனுடன் ஆலோசனை நடத்த நள்ளிரவில் சென்னை புறப்பட்டதாக தகவல் வெளியானது. அண்மையில் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுக இணைப்பு குறித்து வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நீலகிரியில் நடைபெறும் பரப்புரையில் பங்கேற்க சேலத்தில் இருந்து கார் மூலம் கோபி மற்றும் சத்தியமங்கலம் வழியாக இபிஎஸ் சென்றார். இதை தவிர்க்கும் வகையிலேயே செங்கோட்டையன் சென்னை புறப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரளாவில் திருமணம் செய்த குறுகிய காலத்திலேயே விவாகரத்து செய்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டிற்கு சுமார் 1,10,000 திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டு அதே வேளையில் 30,000 விவாகரத்து மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. இதில் பெரும்பாலானோர் ஓராண்டில் திருமணம் செய்தவர்கள் என RTI மூலம் தகவல் கிடைத்துள்ளது. தங்கத்தின் விலை மக்களை அச்சுறுத்தும் வகையில் உயர்ந்து கொண்டே வருகிறது. ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 84,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராம் 70 ரூபாய் உயர்ந்து 10,500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் சவரன் 84,000 ரூபாயை எட்டுவது இதுவே முதல் முறையாகும். கடந்த 2 நாட்களில் மட்டும் மொத்தம் 1,680 ரூபாய் அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய டிடிவி தினகரன் மறுப்பு தெரிவித்து விட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அவருக்கு அண்ணாமலை பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என கூறியுள்ளார். எனவே டிடிவி தினகரனின் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ராமதாஸ் தரப்பு டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அமித்ஷாவை சந்தித்து பாமக தலைமையிலான கூட்டணி குறித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. இது பாமகவை முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் முனைப்பில் ஈடுபட்டுள்ள அன்புமணிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையை போல் கடுமையாக உயர்ந்து வருகிறது. இன்று வெள்ளி கிராமிற்கு ₹1 அதிகரித்து 149 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி ₹1000 அதிகரித்து 1,49,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த அளவிற்கு வெள்ளி உயர்ந்திருப்பது இதுவே முதல் முறையாகும். கடந்த 5 நாட்களில் மட்டும் வெள்ளியின் விலை ₹8000 அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த நடிகை சில்க் சுமிதாவின் பிறந்த நாளையொட்டி இன்று அவரது ரசிகர்கள் அவரை நினைவு கூர்ந்து வருகின்றனர். திரையுலக ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்த சில்க் சுமிதாவின் மரணத்தை யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது. குறிப்பாக 90s கிட்ஸ் மத்தியில் நினைவில் உள்ள சில்க் சுமிதாவை அவரது பிறந்த நாளில் பலர் நினைவு கூர்ந்து பதிவிட்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.